இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 17,000 திருக்கோவில்களுக்கான வைப்பு நிதி மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட 1000 ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவில்களுக்கான ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். 2 நிதியாண்டில் நிதி வசதி குறைவாக உள்ள ஒரு கால பூஜை கூட செய்திட இயலாத திருக்கோயில்களுக்கு உதவும் வகையில் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள 12,959 திருக்கோயில்களின் வைப்பு நிதியினை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக அரசு மானியமாக உயர்த்தி 130 கோடி வழங்கப்பட்டது. 2022, 23 மற்றும் 23, 24 ஆகிய நிதி ஆண்டுகளில் ஒருகால பூஜை திட்டம் தலா 2000 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இத்திட்டத்தில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் மாண்புமிகு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் ஒருகால பூஜை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள 17,000 திருக்கோயிலுக்கான வைப்பு நிதியாக தலா 2.50 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்திட கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் மற்றும் இத்திட்டத்தை விரிவுபடுத்திய வகையிலும் மேலும் கூடுதலாக 1000 திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் தலா 2.50 லட்சம் ரூபாயும் மொத்தமாக 25 கோடி ரூபாய் என ஆக மொத்தம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்த பூஜைக்காக, அதாவது ஒரு கால பூஜைக்கு சிறப்பு திட்டம் என்ற அடிப்படையில் 110 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு மின்னிசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் வைப்பு நிதியாக முதலீடு செய்யும் விதமாக அதன் தலைமை நிதி அலுவலர் திருவிடத்தில் ரவிலா அவர்களிடம் தற்போது வழங்குகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள், அதாவது பராமரிப்பு இல்லாத கோயில்களும் வருமானம் இல்லாத கோயில்களுக்கும் நேரடியாக அரசே தன்னுடைய நிதியை ஒதுக்கி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல ஒரு கால பூஜை என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இதுவரைக்கும் 17,000 கோயில்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூஜைகளும் நடைபெற்ற நிலையில் கூடுதலாக தற்போது 1000 கோயில்களும் அது இணைக்கப்பட்டு அதற்கான நிதியும் தற்போது ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை தற்போது செயலாளரிடம் வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.